கூட்டுறவு சங்கம் என்று சொல்லி சத்திரத்தை சேர்ந்த அன்பை மறவாத பாசத்திற்குரிய மிஸ்டர் சங்கர் ஐயா அவர்கள் 50 ரூபாய், வெள்ளச்சாமி அவர்களுக்கும் எனக்கும் 25 ரூபாய் அம்பளை வாழ்ந்தார். ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி. கல்பட்டியை சேர்ந்த தேக்கமள்ளி கொத்தனார் அருமை சகோதரனுக்காக 50 செல்வங்களையும் செல்வம் தெய்வத்தின் செல்வம் நினைவாக கலைச்செல்வன் குடும்பத்தின் சார்பாக எனக்காக 20 செல்வங்களையும் அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். அருமை சகோதரர்கள் பிபிகே வாட்ஸ்அப் குரூப் சகோதரர்கள் எனக்காக 10 செல்வங்களையும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆர் மகாராஜன் நாட்டு வைத்தியர் ரேபதி ரம்சன் குழு அருமை சகோதரர் எனக்காக 50 செல்வங்களை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அன்னவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். பேரன்பு சார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு வருகை எருமை தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாளிகை விடுதலை மண்ணை பொன்னாக்குகின்ற மாவட்ட பாட்டாளி மதாய பெருமக்களே, கற்றது கலையளவு கல்லாதது விளகளவு விட்டகள மனிதன் ஓதுகிற அழுத்தம் திருமந்தையில் கூற வேண்டாம் என்றால் எருமக்கு தன் ஐயா நான் நடத்துகின்ற நாடகத்தை சொல்குற்றம் பொருள் குற்றம் தாழ குற்றம் வேலை குற்றம் எவ்வித குற்றம் இருப்பினும் குற்றம் என்பது நீக்கி குணம் என்பதை கைகள் கொண்டு எங்களது நாடகக்குழுவினரை நல்லாசை பெற வேண்டும் என்று இது வரம் தொட்டு வேண்டிக் கொண்டு கதையை தமுக்குகின்றேன். நன்றி நடுகிறத வணக்கம். தங்கராசன் ஆமாங்க, அப்படி இருந்துட்டாலும் நம்ம எந்த ஒரு சீமை நம்ம பிறந்த தேசத்தை சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. கிராமத்தை தெய்வத்தை வணங்கணுமேடா. திருச்சி மாவட்டம்மா மணப்பாறை தாலுக்காவா கருப்பூரிலே வாழும் கைமலையான் காப்படத்தான்
KCS சின்னசாமி குடும்பத்தை சார்பாக ஒரு பக்தி பாடலாக ஒரு செல்வங்கள் அளித்துள்ளார்கள். நன்றி. கண்டிப்பா அந்த பாட்டு நேரம் பொழுது பாடல கள்ளிப்படியை சேர்ந்த ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக வேங்கை VPK கருப்பை அவர்களுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்பில் தன்பு உள்ளத்திற்கு நன்றி. வணக்கம். காதலியின் கைபிடிக்க ஆசை இல்லை, காதலின் கயிறை பிடிக்கத்தான் ஆசை. பை VPK ஃபேன்ஸ், அருமை சகோதரர்கள் அகரப்பட்டி கோயில்பட்டிக்கு அந்த புகர் அகரப்பட்டி இன்னைக்கு அருமை அருமை வழி தெரியாம ரொம்ப நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமையா ஆமையா அருமை சகோதரர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். இப்படி இருந்த ஆடம் தங்கராசன் இன்னைக்கு கலியுக காலம். ஆமா, இந்த கலியுக காலத்திலையும் நம்மளாம் நல்ல ஒரு கைகாடு சுகத்தோட இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளெல்லாம் படிச்ச தெய்வம்னா அதன் மாத்தாடு அப்பனம் தாயா. ஆமா, அதுக்கு வந்துருந்தா அடுத்த தெய்வம் எல்லாம் கண்டிப்பா நம்மளை பெற்று சுமந்து வைத்தாலே இந்த ஆத்தா அந்த தாயை மதிச்சுட்டு அந்த தாயை வணங்கிட்டு நம்ம கதைக்கு போயிருவோம். கண்டிப்பா நேற்று 7 மணி. ஆமாங்க, செஞ்சு இன்னைக்கு ஒரு 6 இல்ல 8 மணி தான் ஆகும். முடிச்சிருந்தீங்க. ஆமா, சூரிய வெயில் அடிக்கிறது. ஆமா, சச்சியெல்லாம் அடிச்சு விடுறோம். நம்ம ஒரு கல்லப்பட்டி இதனால விட்டுட்டு போயிட மாட்டோம். அம்மா காலையில இன்னைக்கு 10 மணிங்க இன்னொரு இது வாங்கி வச்சுக்க மெமரி கார்டு காலியாயிரும். ஆமா, அவருக்கே தெரியும். ராத்திரி வந்து அழுகிறாரு. இவங்க 2 மணி இருந்தா ஓடும். அப்படி இருந்துட்டாடு ஆத்தாவும் சேர அந்த ஆகாயத்தை துட்டி கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்திர மீன் முடிக்கே அப்பனுக்கும் வரதவட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணும் சித்தாடு என்ன போத்த வேணும் சித்தாடு என்ன போத்த வேணும். அம்மா சும்மா இல்லடா மறுகாத அவ இல்லேனா யாரும் இல்லடா பூமி பூமி அவ தாங்கி கொண்டு சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமையே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கடா அம்மாவை வாங்க முடியுமா நீயோ அம்மாவை வாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா உரத்திதானடா இந்த உலகத்திலே இருக்கிறன்னா தாயடா வாசு வீசு எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு ஏ ஆத்தா ஒரு கோயில் எங்கப்பா சாமி ஏ ஆத்தா ஒரு கோயில் எங்கப்பா சாமி இதுதானே எங்களோட பூமி. தாய்க்கு எப்படி ஒரு பாட்டு சிறப்பாக இருந்தாலும் 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த மாசத்துக்கு முன்னால பாலாடித்து குட்டி வளர்த்த அன்றைக்கு முன்னால ஆகாசம் 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ என்ன சொல்லுங்க
விட்டு கூட தாய என்ன படிக்க வச்ச பொண்ண போற வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால இருநீரு சும்மா பொண்ண போற வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால இருநீரு சும்மா மாசம் என்ன சுமந்து கட்டி எடுத்து அம்மா பாதத்துக்கு முன்னால எல்லாமே சொன்னா குடிகாரர்கள் படுக்கி அடிமடலாக்கப்பட்ட கோபுரமான உசர குடும்பைய தாங்கிட்ட குடிகாரர்கள் படுக்கி அடிமடலாக்கப்பட்ட கோபுரமான உசர குடும்பைய தாங்கிட்ட அச்சு வெட்டி கத்தூர் வெட்டி கையிட்ட கடமைப்பட்ட அத்தனையும் நாம் படிக்க சுத்தம் தாக்கி விட்ட பட்டதும் போதும் முன்னா பாதி உசிர விட்ட பட்டதும் போதும் முன்னா பாதி உசிர விட்ட கட்டி சொட்டி கட்டிட உனக்கு பச்சை மூட்டி விட்ட விட்ட ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி ஓட வச்சு விட்ட பைக்குடத்த சுமந்து என்ன குறைக்க வச்சு விட்டு அறுபத்தி என்ன வளர்த்த அம்மா உனக்கு அறுபத்த வந்திருக்கேன் அடிமக சும்மா அறுபத்தி என்ன வளர்த்த அம்மா உனக்கு அறுபத்த வந்திருக்கேன் அடிமக சும்மா ஒன்று மாதம் என்ன சுமந்து கட்டி எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஊரத்தத்தைகள் பாலா வந்து குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா ஆராரியோ ஆராரியாரோ ஆரிராரோ 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 தப்பாட்ட கலைப்புகள் தெய்வத்திரு செல்வம் நினைவாக கலைச்செல்வன் வரை இசைக்குழு கல்பட்டியை சேர்ந்த உரிமை வேல்முருகன் குடும்பத்தின் சார்பாக எனக்காக 20 செல்வங்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்னவர்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். சரி 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 இப்படி இருந்துட்டாங்க கதை போயிருமா தங்கராசு ஆமாங்க ஆமாங்க மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை சீமை யானவள கடை கடை அருகில் ஒரு சக்கமட்டி ஆமாங்க சக்கமட்டி சிட்டாமட்டி என்பது எனது விழா சிட்டாமட்டி ஊருட சேதுபதி தேவருக்கு செம்பாகி அம்மாளுக்கு ஒரு கல்லூரி குடியில் பிறந்து கல்லூரி குடியில் வளர்த்து வந்த சரி கல்லூரி மகப்பட்டு எடுத்த ஆமா வெள்ளச்சாமி என்பது எனது விழா இந்த வெள்ளச்சாமியும் அகிந்த வயது சரி அரியா பருவத்தில் இருக்கும் பொழுது ஆமா என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் சரி மாடுபடி ஆட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட கலைஞர்கள் செங்கடி பெற்றாலும் அங்கு சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர் ஒரு நாள் சமயமும் தை மாதம் 1ஆம் தேதி என்றார் என்னுடைய சக்கமட்டி கரைகாமருக்கு முருங்கா வட்டியில மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம் அந்த மஞ்சு விரட்டிற்காக சரி என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜ இருவரும் ஆடுபிடிக்க செல்வது வழக்கம். அவ்வாறு ஒரு நாடு தை மாதம் 1ஆம் தேதி என்று சரி என்னுடைய வீட்டில எனக்கான 5வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சரி அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்கள் தெரியுமா? எங்கய்யா? அங்கராசு. ஆமாங்க. பொழுது முடிஞ்சிச்சுன்னா நம்மளாம் இங்க போவோம். சத்தியமா சொல்றேன், டீ குடி கூட போறது நேரம் இல்லை. இன்னைக்கு டீ உள்ளே காய வச்சுட்டாங்க. இல்லைங்க, கடைக்கே போற டைம் இல்லை. யோ என் அப்பன் குடிகாரன். ஆமா
பெரிய குடிகாரன். உங்க அப்பா பூஜாரி இல்லையா கேள்விப்பட்டேன். இந்த ஊருக்கு ஆ, பெத்த பிள்ளைக்கு தெரியாத ஆமா ஆமா எப்ப குடிகாரன். ஆமா ஆமா பொழுது முடிச்ச உடனே எந்த இடத்துலடா கஞ்சா வைக்கிறாங்க, ஆமா எந்த இடத்துலடா கள்ளு சாரைய வைக்கிறாங்க, சரி எந்நேரம் குடிபோதையோட இருக்கிற விடாடி அப்ப ஒரு மோசமான குடியார பையன். ஏய் எங்களை பார்த்து சொல்லாதய்யா. உங்ககிட்ட சொல்றேன், இல்லை. அப்பேற்பட்ட குடிகாரனுக்கு பிறந்தவன் ஆமா நான் எப்படி இருக்கணும்? நான் சொல்லக்கூடாது. என்ன ஆமா இருக்கிற சொல்ல வேணாம் சொல்ல வேணாம். டேய் ஆ, அப்பழப்பொருள் இல்லையா நானு ஆமாங்க. குடிகார சத்து இளவுல நிக்க மாட்டேன். ஏன்னா ராஜபோல் குடிகார பக்கத்துல நின்னு நான் பேச மாட்டேன். அது நாங்க சொல்லணும். 8 மணிக்கு மேல பார்க்கலாம் சுவரூபத்தை. ஆமா பொழுது பிடிச்ச உடனே சரி கஞ்சாவையும் ஆ, கள்ளு சாராயத்தை கலந்து குடிச்சிட்டு சரி முருங்காவட்டி மஞ்சு வரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டான். சரி வீட்டை விட்டு புறப்படும் போது ஆமா என் ஆத்தா செம்பாகி ஆ, எவ்வளவோ சொல்லி தடுத்தாயா. ஐயா நீ எல்லாம் அறிவு கட்டவனை உனக்கு மனசு இருக்குதாடா? வெள்ளச்சாமி. நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா ஐயா? ஏய், என்னையா நாங்கெல்லாம் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். நீ யாரையா கேட்டது? ஆ, எங்க அப்பனை பார்த்து ஆத்தா கேட்கிறான். சரி அட அறிவு கட்டவனே, ஏய். நம்ம மகனுக்கு 5 வயசு, ஆமா அறியாத பருவம். வருவான். சின்ன வயசுல ஒரே ஒரு பிள்ளைன்னு ஆசையோடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா நீ இப்படி ஒரு குடி போதையில மஞ்சள் ரெட்டுக்கு மாடு பிடிக்க போறியே, போற இடத்துல மாடு விட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய வளர்த்த யார் யார் இருக்கிறா? ஆமா இன்னைக்குமே என் பேச்சை நீ கேட்க மாட்டேன். எப்பவுமே இன்னைக்காச்சும் நான் சொல்றது கொஞ்சம் கேளியான்னு ஆ, எவ்வளவோ எடுத்து சொன்னா யார்? சரி ஆனா கேட்டான அந்த குடியார பையன் ஏய் எங்க அப்பன். ஆஹா நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன், உண்மை செஞ்சாலே கேட்க முடியாதுன்னு முடியாது. நண்ப முத்துராஜாவை கூட்டிக்கிட்டு ஆ, போயிட்டா விருங்காவட்டி மஞ்சள் விரட்டுக்கு. சரி சித்த இடத்துல ஆ, விருங்காவட்டி மஞ்சள் விரட்டுறே சரி எப்ப சேதுமதி மாடு விட்டு மாட்டு வந்து விட்டா. நான் சிறுபிள்ளையாக இருக்கும் போதே ஆமா என் அப்பா இறந்து போயிட்டாங்க, ஐயா, ஐயா. என் அப்பா செத்து போயிட்டான். ஆமா ஆமா அதுக்கப்புறம் என்னை வளர்க்கறதுக்காக ஆமா என் ஆத்தா செம்பாடி செம்பாய் ஒரு கோடார் முடிகிறவனுக்கு இருந்தா. ஆமா 10,000 பசுமாடு மேய்ச்சு ஆமா வட்டி செம்பு விளக்கி கொல்லி வைக்க ஒத்த பிள்ளைதானே இருக்காங்க. ஆமா எம்போட்டு ஆசையில என்ன வளர்த்தா. ஆமா இப்படி எல்லாம் ஆத்தா வளர்த்திருந்தாலும் சரி என்னைக்கு ஆய் வச்சு கேட்டிருக்கான், எப்பையா என்னைக்கு அப்ப பேச்ச மதிச்சிருக்கான். அப்படி கேட்டதா நல்லா இருப்பேன். எந்த இடத்துக்கு போக கூடாதா மகனே ஆமா அப்படின்னு ஆத்தா சொல்றாளோ சொல்றாலும் இங்கதான் முதல்ல போய் நிற்போம். அப்பதான் என் முத போகும். எந்த வேலையை செய்யக்கூடாதா மகனேன்னு சொல்றாங்களோ சரி அந்த வேலையத்தான் முதல்ல செய்வோம். கண்டிப்பா கண்டிப்பா என்னை ஆத்தா ஆசையோட ஆமா எந்த ஒரு தாய் மனசுல இருக்கிற ஆசை. ஆமா கடைசி காலத்துல ஆ, நான் மகன் படிச்சு பெரிய அளவுக்கு வந்து சரி உட்கார வச்சு ஒரு வாய் சோறு போடணுமேன்னு கண்டிப்பா எல்லா தாயும் நினைக்கும் எல்லா தாய் கடைசி காலத்துல. ஆ, ஆனா ஆ, அது போல என் ஆத்தா என்ன நினைச்சு சரி என்னை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாயா. வெள்ளச்சாமி என்னையா நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. என்ன நீ பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டியே. காரணம் என்னன்னு கேளு. என்ன வில்லம்பு காடக்கூடு இத பார்த்தா எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்லை. காடு கூட துருப்பிடிச்சு போச்சுடா, ஆமாங்க அந்த அதுதான் காரணம். சரி. அதனாலதான் எடுத்துட்டு வர்றது இல்ல. ஆ, பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாளே, சரி நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்கு போனேன்? போக பாட புத்தகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு ஆ, காடை கொடுக்குறது மாதிரி கட்ட கையில தூக்கிக்கிட்டு சரி ஏன் சட்டப்பட்டி விளக்கினர்களுக்கு வெள்ளமலக்காரும் இடம். அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள ஆ, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு போறது விளக்கம். சரி மத்த நான் விளப்ப மாட்டேன். ஏங்க வாரத்துல ஒரே வெள்ளிக்கிழமை தான் வரும். நீங்க என்ன வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 2 வெள்ளிக்கிழமையா? அண்ணே, ஆ, வாரம் ஒரு வெள்ளிக்கிழமைனா ஒண்ணு, வாரந்தோறும்னா தொடர்ந்து வர்றது, ஆமா தொடர்ச்சியாக வர்றது. ஓ வாரத்துல வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு போயிருவேன், ஆமா வாரத்துல 2 நாள் தான் தப்பு. ஆ, போயிடுறது. ஆமா மத்த நாள்ல நான் போக மாட்டேன். ஆமா எந்திரிக்கமா ஏங்க எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வேட்டைக்கு போறணும், போறியோ எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போறணும், போறியோ அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாறு ஒட்டி வருவா. பாரியா அம்மா ஆ, அப்பதாயா என் ஆளு. ஓ ஆள அவளை பார்க்க தாயா போனேன். சே அண்ணே ஆ, அந்த வெள்ளமலை காட்டுல ஆ. மலை உச்சியில சரி ஒண்ணி புளிய மரம், ஒண்டி ஒரே ஒரு மரம். ஆஹா அந்த புளிய மரத்து தூருல தூருல தண்டி பொந்து, கொப்பா தொங்குவல மாதிரி. பெரிய பொந்து. ஆ, அந்த பொந்துக்குள்ள என்னோட வெள்ளம்பு காடை கொடுக்குது மாதிரி கட்டி எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு சரி வேட்டையாடிட்டு வந்த அசதியில ஆ, கண்ணை சொந்து படுத்திருந்தேன். சரி இந்த சண்டாளு ஆடு வைக்க வந்தவன் ஆமா ஒரு ஆம்பளையால படுத்திருக்கிறானே, ஆமே அவன் நல்லவள குடியார போயிடும், குடிகார நம்ம பையன். ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்துல போகலாமா, ஆமா நம்ம விலகி போயிருவோம். அந்த சண்டாளு நினைச்சு இருந்து எங்கிட்டோ போயிருந்தானா ஆமா இன்னைக்கு நான் வாழ்க்கையில சீரழிஞ்சு நின்றுப்பா ஐயா. இல்லையா இல்லையா ஆனா ஆ, என்னைக்குமே ஆ, எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது, நல்ல மனுஷன். பொம்பளை பின்னாடி போக கூடாது ஆமா ஆமா அப்படின்னு மனசுல ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்ந்தவன் நானு. நல்லையா
அதனாலதான் நல்ல மனுஷனா இருக்கிறேன் இல்லங்க. ஆனா இன்னைக்கு இந்த சண்டாளி எடுத்து பார்த்தனும் பாத்தியோ அழகுன்னு அழகு அம்புட்டு ஒரு அழகு அப்பா. இதனால வரைக்கும் அப்படி ஒரு பிள்ளைய நான் என்ன வரைக்கும் பார்த்தது இல்ல. சின்ன வயசுல கூட அம்மா அம்புட்டு ஒரு அழகான பிள்ளை யாருமே இல்ல தன்ன திரும்பிக்கல. சரி இந்த காட்டுக்குள்ள ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம மனசும் இளம் வயசு தானே. ஆமா ஆமா அள்ளை பாயிர வயசு. பார்த்தவனே மனசுல ஒரு ஆசையா. ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்னையா? தங்கராசு. ஆமா. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டி நோத்தி வருவா. வருவா வருவா. அவ நல்ல உலக கெட்டப்படும். ஆமா. அவ எப்படி குணக்காரன் யாருக்கு தெரியும்? உனக்குதான் பொண்டாட்டி வந்து ஆத்தாவர்த்தி பாத்தியா கட்டிக்க சொன்னா கட்டிக்குவோமா? எப்படியா கட்டுவோம்? ஐயா அவ எப்படிப்பட்டவனு தெரியாம கட்டிக்குவோமா? ஆமா. இதே நம்ம விரும்பின பிள்ளையா இருந்தா, ஆமா, நம்ம மனச புரிஞ்சுகிட்ட பிள்ளையா இருந்தா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பா, அடிச்சாலும் நம்ம சொல்றதெல்லாம் செய்வா. ஆமா சரியா? அது மட்டுமா நம்ம விருப்பம் என்னன்னு அவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக அந்த சண்டாளிய பார்த்தவரே வெளிவருதுட்டேன். கட்டுனா அவளை தாயா கட்டணும். எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அவளதான் இருக்கணும். வாழ்ந்தாலும் ஒரு நாளாச்சும் அவளோட சேர்ந்து வாழணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் செத்து போயிட்டான சந்தோஷம். சரி அப்படி எல்லாம் சொல்றனே. சரி அந்த புள்ள யாரு? அவ எந்த ஊருக்காரு தெரியுமா? எந்த ஊரியா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் சிறந்தவர். மலைச்சாமி மலையம்மா பெற்றெடுத்தவர். அவளுக்கு 7 பேர் அண்ணன்மார்கள். இந்த 7 பேத்துக்கும் கடைசியில பிறந்தவர் அந்த வெள்ளையம்மா. எங்களுக்கு பேரு பொருத்த பாத்தியா? எப்படியா? என் பேரு வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி. அவ பேரு வெள்ளையம்மா. வெள்ளையம்மா. போல யாருக்கு அமையும்? நீ பிறந்தது வெள்ளிக்கிழமை. உண்மையிலே வெள்ளிக்கிழமை சந்திச்சது பாரு. அதை விட சந்து சிரிச்சது வெள்ளி மலை வெள்ளமலை. ஆமாங்க. அப்படி பொருத்தமுள்ள இருக்கும் பொழுது 4 பொருத்தா ஜாதகத்தை பார்க்கணும். வீட்டடி கழுத்தானா கட்டுவேன் தாலிய. சரியா? அந்த வெள்ளை மலத்தை பார்த்து மனசுல ஆசை வச்சேன். சரி எப்படிப்பட்ட ஒரு ஆசை? எப்படி ஒரு முக்கியமான அறிவு. ஆமாங்க ஆமாங்க. திடீர்னு ஒரு 3 நாளா காலை எங்கிட்டு போனது தெரியல. தம்பி நிக்கலா? வந்துட்டா இன்னும் 2 ஆளு. ஒண்ணு கடைக்கு போனா போறிய தேவையில்லாம. ஆமா இந்நேரம் அவரை ஒழு போனோம். ஏன் தெரியா? யோ வீடு விடுங்க வாங்க வெளியே மாறி வாங்க. ஹலோ ஹலோ நம்ம ஊர் அருமையான ஒரு இன்னைக்குதான் அமைதியா இருக்கு. மறைக்காம மறைக்காம இருந்தா போதும். ஹலோ ஹலோ அவளை பார்த்த உடனே மேல வச்ச ஒரு ஆசை. உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்குலையே. அமரத்து மாங்களுக்கு சவந்ததுவோட உன்முகம ஜொலிக்குலடி. மச்சனாடும் காத்திருக்க மணிக்கணக்கா எம்மனமும் அழைக்கிறடி. ஒரு பரணியும் வாங்காதடி. உள்ளுக்குள்ள சாவிரண்டி மாமண்டி.
உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டதன் கூடையே பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணை பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோடி கட்டி விட்ட ஒரு பூஜை செஞ்சு சாமிக்கும் தான் தெரியுமடி அது சாமிக்கும் தான் தெரியுமடி உறவு தடுக்கிது ஓடி வசம் மாமே வேணுக்குள்ளே படுவாசம் உறவு தடுக்கிது ஓடி வசம் மாமே வேணுக்குள்ளே படுவாசம் அந்த மகளே எசப்போசிலே பார்த்ததுமே ஆசைப்பட்டதென்ன நூலையே அமரத்த மாந்தடுத்த செவந்ததோட முகமும் ஜொலிக்குதடி அச்சராடு காத்திருக்கே மணிக்கணக்கா எம்மனமும் வலிக்குதடி பொன்னி ஒரு காதலிய மாதாடி உள்ளுக்குள்ள சாவி வெட்டி ஓமாவட்டி அந்த மகளே எசப்போசிலே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டதென்ன நூலையே அந்த மகளே எசப்போசிலே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டதென்ன நூலையே சரி சரி என் சொல்லு கேட்டவியா மாட்டியா கேட்பியா மாட்டியா உன்னை நான் கூப்பிடுற நேரத்துல நீ வந்து ஆடு சரியா இல்லையம்மா இது வரைக்கும் அங்க செய்யக்கூடாது நல்லபடியா கேட்டுறமா சரி விடுங்க விடுங்க ஆளை விடுங்க யாரு நீ சொல்லு சொல்லு சாமி சொல்லு ரொம்ப நேரம் ஆடிட்டு கிடக்கிற வந்ததுல இருந்து யாரு நீ பேர் என்ன உன் அடையாளம் என்ன கீழே விடு காட்டி விட்டாதீங்க சொல்லு சாமி சொல்லு யாருன்னு சொல்லு தெரியாம தானே கேட்கலாம் பிள்ளையம்மா தானே பிள்ளையம்மா தானே நீங்க என் சொல்ல கேட்பியா மாட்டேன் கேட்கறியா நல்லபடியே உன்னை எப்போ கூப்பிடணும் அப்பவா மேடைக்கு உட்காரத வரைக்கும் உட்கார் ஆடக்கூடாது நல்லபடியே இல்ல சாமி நான் தேடி வந்த கனவு கண்ணிய கல்பட்டியிலேயே கண்டது விட்டேன் இதுதான் சரியான கருத்து. சரி கல்பட்டிலேயே கண்டு விட்டேன் அந்த கண்ணியோ கண்ணால் கூட பேசவில்லை இப்படிக்கு குறும்புக்கார கொத்தனார் பசங்க கஸ்பா புளியமட்டியை சேர்ந்து அன்பு வெள்ளம் பாத்துறியா எல்லாமே கொத்தனாருக்கு தான் இங்க இருக்கிற ஊரா. அருமை செல்வர்கள் எனக்காக இப்போது செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள் அன்னவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 சுத்துப்பட்டிக்கு வேணா மணப்பாறை அடையாளமாக இருக்கலாம் ஆமா. ஆனா அந்த மணப்பாறைக்கு நாங்க தான் அடையாளம் இப்படிக்கு செவலூரை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் இந்த செவலூர் நாளே மணிக்கு ஒன்று கைதடுங்க, அருமை, அருமை. பேர் வாங்கின ஊரு அந்த ஊருக்குன்னு பேர் சேர்த்ததுன்னா அவர் வச்சிருக்க மாடு அதே இந்த குட்டியோட ஒரு மணிக்கு மணிக்கு ஒன்று மாடு. ஆமா, ஆமையா. ஆமா அந்த மாட்டினுடைய விளையாட்டை பாக்குறதுக்கு எங்க இருந்தாலும் போவோம் 40-50 பேர் வருவாங்க அந்த மாடுகளோட கூட அன்பு பிள்ளை விளக்காக 100 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள் செவலூர்ல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க ஏய், அங்க இருந்து மட்டுமா? சரி, புதுகுத்திப்பட்டியா பார்க்கலாம் பார்க்கலாம் ஆமா, ஆமா. 18 ஆ. புரட்டாசி 2வது புதுகுத்திப்பட்டியில சந்திக்கலாம் அருமை நண்பர்களுக்கு நன்றி நன்றி சார்ந்த வணக்கம் வணக்கம் தங்கராசு ஆமாங்க. அப்படி அந்த சண்டாளியை பார்த்து நான் ஆசைப்பட்டனே சரி,
ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்லையா? ஆமாங்க. அந்த பெண்ணுடைய மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விரும்பலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அவ மேல வந்து ஆசை நம்ம போய் அவகிட்ட சொன்னாதான் தெரியும். ஆமா, சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அவகிட்ட சொல்லணுமேங்கிற ஒரு ஆசையோட சரி அவ பக்கத்துல நெருங்கி போவேன். ஆனா மனசுக்குள்ள தயக்கம். என்னையா? எங்க நம்மள பிடிக்கலையோ, நம்மள வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவானோட மனசுக்குள்ள தயக்கம் இருக்கும். சொல்லாமல் இருக்க முடியலையா? முடியல. பார்த்த உடனே அம்புட்டு ஆசை ஆசை மனசு நல்ல ஆசையை சொல்லாமல் இருக்க முடியல. எப்படிடா அவகிட்ட சொல்றதுன்னு பார்க்கல. சரி, அப்ப தாண்டா கப்பை மூச்சு வந்துச்சு எனக்கு. எப்படியா? ஒரு விருது கருவ காட்டுக்குள்ள போனேன். ஐயா, என்னையா? எத்தனையோ காடு இருக்கு பரந்த உலகத்துல. அது என்ன கருவ காடு மட்டும் உனக்கு? அண்ணே, நீ நினைக்கிற மட்டும் இல்ல, அந்த கருவ காட்டுக்குள்ளதான் சரி கஞ்சாவும் கள்ள சாரையும் விழா வைக்கிறாங்க. கஞ்சா குடிச்சவங்க போட்டு போது இருக்கும். ஆமாங்க, குடிச்ச ஆளுகளுக்கு தெரியும். உனக்கு தான் தெரியும். நான் உண்மையிலேயே சொல்றேன், கஞ்சாவை கண்ணுல பார்த்ததெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அதை காட்டி தான் சொல்றேன். சத்தியமா டிவில கூட பார்த்தது இல்லையா? நான் கல்லு பார்த்திருக்கிறேன், பட்ட சாராயம் பார்த்திருக்கிறேன். ஆமா, கஞ்சா மட்டும் நான் பார்த்தது இல்லை. ஆமா ஆமா. இது மூணையும் ஒருத்தன் குடிச்சிருந்தா ஆமா, எம்புட்டு போதை இருக்கும். சொல்லவே ராஜ போதை. ஆமா, அப்படியே தள்ளாடி தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா. காலேஜ்ல பயில பார்த்திருக்கிறேன். ஆமா ஆமா. ஆட்சி காலேஜுக்கு பின்னாடி என்னென்ன வேலை வந்தாங்க ஒருத்தர். அப்படி இது மூணையும் கலந்து குடிச்சிட்டு சரி அப்படி ஒரு போதையில தள்ளாடி தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன். இந்த வெள்ளையும் ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம விருப்பத்தை சொல்லணுமா? கண்டிப்பா. ஒரு நேரா போன வெள்ளைய மாட்டேன். ஆஹா, சண்டாளி வெள்ளையமா சண்டாளி. என்னைக்கு இந்த இடத்துல உன்னை நான் பார்த்தனும், பாத்தையோ என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள உன்னை பார்த்தனும், பார்த்தனும். அன்னையில இருந்து என் மனசு தள்ளடி. இல்ல இல்ல, யார பார்த்தாலும் உன்னை பாக்குற மாட்டேன் இருக்குது வெள்ளையமா. யாரு பேசுறாரு நீ பேசுற மாட்டேன் கேட்கிற வெள்ளையமா. என்ன பார்த்தாலும் ஒரு சாடியில கொடுத்தாயா இருக்கு. வேணா சாமி, காலையில தூங்கும் போது கட்டிக்கால பிடிச்சிடாதையா கட்டியாம ஆகுதுல. ஐயா, என் வெள்ளை பார்த்து அழகா இருப்பாயா. ஆமா ஆமா. அடி சண்டாளி, சண்டாளி. உன்னை நினைச்சிட்டு வீட்டுல போய் படுத்தா அடி பாய் போட்டா எனக்கு படிக்க வர நினைக்கிறியா? ஆமா, உன்னை நினைச்சு உன்னோட ஏக்கம் என்ன தட்டி உசுப்புது வெள்ளையமா. பாடுறா. ஒருவருக்கு சோறு தன்னாகி இந்த உடல விட்டுதா. எப்படியா ஒட்டும்? உண்மையிலே உடம்பு இழைச்சிருச்சு. ஆமாங்க. உன்னை நினைச்சு மெழுகா உருகிட்டு இருக்க வெள்ளையம்மா. ஆமா, இல்லாம நல்லா இருக்க முடியாது. முடியாது. நான் மனசார விரும்புறேன். சரின்னு மட்டும் சொல்லு. சரி, காலம் முழுக்க கண்களை நாம வச்சு பாத்துக்கிறவேன்னு என்னுடைய ஆசையை சொன்னேன். சரி. ஆனா அந்த சண்டாளி என்னை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை, என்னய்யா? போடா குடியாரப்பழ. அடியே சண்டாளி, என்னை பார்த்தாடி குடியாரன்னு கேட்கிறேன். ஆமா, சின்ன வயசுல மாடு பிடிக்க போறேன்னு வெறுக்காமட்டி மஞ்சு வரட்டுல மாடு முட்டி செத்து போயிட்டாயா. சரி. அப்ப செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் குடிக்கிறடி. என்ன வளர்க்கறதுக்காக யாத்தா வீடு விட மண்ணைக்கு இருந்தா. ஆமா, அப்ப படுற கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கிறடி. ஆனா என்னைக்கு சண்டாளியோட மனசார நினைக்க ஆரம்பிச்சனோ, மனசு நிம்மதி இல்லாம ராப்பகடா தூக்கம் இல்லாம ஆமா. என் ஆசையை உங்ககிட்ட சொல்லணுமேங்கிற ஒரு தைரியம் தானே நான் குடிச்சேன். சரி. இல்லைன்னா குடிகாரம் இல்ல வெள்ளையம்மா. ஆமா. என் மனசு புரிஞ்சுக்கடி, என்ன ஏத்துக்கடி வெள்ளையம்மான்னு. சரி. ஐயா வெள்ளையம்மா மனசை விட்டு உண்மையை சொன்னான். என்னய்யா? இல்லச்சாமி, எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க. ஆமா, 7 அண்ணங்கள் 7 எண்ணத்தை வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள ஆடு வைக்கிறது கிடக்கு நான் தலையில தாயா. ஆமா ஐயா. உன்னை பார்க்கணுமேங்கிற ஒரு ஆசையில தாயா நானும் இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்தேன். சரி. ஆனா நீ குடிகாரப்பன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் வெள்ளச்சாமி. ஆமா. ஏட்டி வரமாட்டேன்னு நான் கேட்டேன். குடிகாரன் நம்பி போக முடியுமா? இன்னைக்கு நான் தான் முக்கியம் சொல்றேன். ஆமா. நாளைக்கு என்னை மறந்துட்டு வேற ஒரு பிள்ளையை பார்த்து போக மாட்டேன்னு என்னடா நிச்சயம் கேட்டான். கண்டிப்பா கண்டிப்பா. கேட்டாலா இல்லையா சண்டாளி? கேப்பாயா? நம்மள பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறதா? ஆனா வெள்ளச்சாமி உன்னைய பார்த்து கேட்டது ரொம்ப நல்லது ஐயா. ஏய்யா, இல்ல நல்ல மனுஷன். அந்த அளவுக்காக நான் குடிக்கிறேன் இல்லையா? பாய் பிள்ளைகளை நான் சொல்ல விரும்பல. கேமரா ஓடிட்டு அதனாலதான் நான் சொல்ல விரும்பல. நான் குடிக்கிறாளடி வெள்ளையமலுக்காக அன்னைக்கு விட்டவன் குடிய. அது சரி. இன்ன வரைக்கும் குடிக்கிற ஆளு கிடையாது. இல்லையா? வெள்ளையமாளுக்காக திறந்துட்டேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டா. நானும் வெள்ளையமாளும் ஒருவருக்கு ஒரு மனசை புரிஞ்சுக்கிட்டு விரும்ப ஆரம்பிச்சுட்டான். விரும்ப நாங்க சும்மா இருப்போமா? எப்படியா சும்மா இருக்க முடியும்? சும்மா இருப்போமா? வெள்ளையமாளை கூட்டிக்கிட்டு மதுரை மேல்மாசி வீதியில போய் அப்ப எதை கேட்டு கேட்டான். சரி, நம்ம கிட்ட சொல்லி பைசா காசு இருக்காது. இருக்காது இருக்காது. என்னடா காசு இருக்கு? ஏன் வாங்குற காசு எல்லாம் குடிச்சே அடிக்கிறாங்க. இடையில அங்க புத்தானத்தை புதுக்கோட்டை வரதுக்குள்ள ஏகப்பட்ட இடத்துலயா? அம்மா இல்ல முடிந்தாலும் வீடு எங்க இருக்குன்னு தேடி போய் வாங்குறாங்க. ஆமையா, என்கிட்ட காசு இருக்காது. இருக்காது. வீட்டுல ஆத்தானி ஒருத்தர் எதுக்கு இருக்கிறார்? அப்ப எங்கெங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பா நமக்கு தானே தெரியும். உனக்கு தானே தெரியும். அந்த காசை எல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு வெள்ளையமாளுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். சரி, அப்படியே வாங்கி கொடுத்திருந்தாலும் ஆமா நீ சண்டாளிய நானும் அதெல்லாம் அந்த பொருளெல்லாம் போட்டுக்கிட்டே வெள்ளையம்மா. சரி, அப்படி நடந்து வருவா. எப்படி? அந்த புளிய மரத்து சோலையில எப்படி
கொள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே இந்த வாழத்தொப்புக்குள்ளே நெஞ்ச வசிய செஞ்சவளே அப்படியே வளர்ச்சி விட்டவளே கொள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழத்தொப்புக்குள்ளே என்ன வசிய செஞ்சவளே அப்படியே வளர்ச்சி விட்டவளே கொள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே வாழத்தொப்புக்குள்ளே என்ன வசிய பண்ணவளே அப்படியே வளர்ச்சி விட்டவளே சிக்கிட்டே தேடி வந்தவரே மாளிகை என்று சொல்லி என்ன மயக்க வச்சவரே அப்படியே வளர்ச்சி நிற்பவரே ஒண்ணு கேட்கும் போதும் உனக்கிறியே சத்த கேட்கும் பொழுது சொல்லி சிரிக்கிறியே ஒண்ணு கேட்கும் போதும் உனக்கிறியே சத்த கேட்கும் பொழுது சொல்லி சிரிக்கிறியே சுத்தி சுத்தி வந்து என்ன சொல்லப்போயே சுத்தி சுத்தி வந்து என்ன சொல்லப்போயே இப்ப புத்தி கட்டி எந்த முன்னேறிக்கிறே இப்ப புத்தி கட்டி எந்த முன்னேறிக்கிறே சூழ கொள்ளைக்குள்ளே இந்த சொற்க வச்சவளே அந்த வாழத்தொப்புக்குள்ளே என்ன வசிய வந்தவளே அப்படியே வளர்ச்சி போட்டவளே பேசாதடி சின்ன புள்ள மோசக்கார மாமன் இவன் தெரியும் புள்ள பேசாதடி சின்ன புள்ள மோசக்கார மாமன் இவன் தெரியும் புள்ள அப்பாத குத்தி பேச வேணாம் புள்ள அப்பாத குத்தி பேச வேணாம் புள்ள அழகாக வளர்த்திருக்கும் தென்ன புள்ள அழகாக வளர்த்திருக்கும் தென்ன புள்ள சிக்கிட்டு தேடி வந்தவரே அந்த மாணி என்று சொல்லி என்ன மயக்க வச்சவரே அப்படியே வளர்ச்சி நிற்பவரே உன்னை போல மனுஷன் நான் பார்த்ததில்லை உயிரே எடுப்பா இன்னும் நினைக்கவில்லை உன்னை போல மனுஷன் நான் பார்த்ததில்லை உயிரே எடுப்பா இன்னும் நினைக்கவில்லை ஐயோ கவலமில்ல பொம்பளக்குள்ள ஐயோ கவலமில்ல பொம்பளக்குள்ள ஒருபோது உன்னை மறந்ததில்லை நீ உள்ளம் ஒருபோது உன்னை மறந்ததில்லை அங்கே சொல்லி சொல்லி வச்சவரே அப்படியே வளர்ச்சி போட்டவரே தை மாசம் மறக்கட்டும் பண்ண பொறுத்துக்கடி தங்கத்தார தாடி வாங்கி கட்டுத்தி தை மாசம் பிறந்துச்சு ஒத்துக்கடி தங்கத்தார தாடி வாங்கி கட்டுடி காஞ்சிபுரம் பட்டு சேர எடுக்கு அட்டி காஞ்சிபுரம் பட்டு சேர எடுக்கு அட்டி என் பங்காளிகளை கல்யாணத்துக்கு அழைக்கிறட்டி என் பங்காளிகளை கல்யாணத்துக்கு அழைக்கிறட்டி சோழ கொள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவரே அந்த மாடத்தொப்புக்குள்ளே என்ன வசிய தந்தவரே அப்படியே வளர்ச்சி போட்டவரே
ஹை முத்துக்கும்பைப்பட்டியை சேர்ந்த ஐயப்பன், ஆனந்த், பார்த்திபன், தமிழரசன், கிசா பாய்ஸ் அருமை சகோதரர்கள். புது பேரா இருக்குது. கிசா பாய்ஸ் அருமை சகோதரர்கள் எனக்காக இந்த செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். நன்றி, நன்றி விடுந்த வணக்கம். அப்படி நாடு வெள்ளியமாளும் சந்தோஷமா இருந்தமையா இருந்தாலும் பின்பத்தி தானே. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவன், நாளைக்கு அவளுடைய ஆத்தாப்பனுக்கு பயந்துகிட்டு, அவங்க அண்ணன் தம்பிக்கு பயந்துகிட்டு, நீ எனக்கு முக்கியம் இல்ல, என் வீட்டுல சொல்றவனதான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டானா? சொல்ல முடியாது. என் வாழ்க்கை போச்சுரா போடு. கண்டிப்பா. ஆமா, அது மாட்டோம். வெள்ளியம்மா, உன்னை என்னால இனிய நம்ப முடியாது. என்ன நீ விரும்புறது உண்மையினா என் கூட வாடி நம்ம கையை பிடிச்சு தரத்தர இழுத்துக்கிட்டு போனேன். எங்கய்யா? முதல்ல மீனாட்சி மடி ஆலயத்துக்கு. என்னத்துக்கு? அன்னை அந்த முதல்ல மீனாட்சி மடி ஆலயத்துல சரி அந்த முதல்ல மீனாட்சி மலை சாட்சியா வச்சு சாட்சியாக வச்சு இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என் கூட, ஆமா ஆமா, செத்தாலும் என் கூட, என்னை விட்டு ஒரு காலமும் போக மாட்டேன். சரி சத்தியம் பண்ணி கூட வெள்ளையமா. ஆமா, வெள்ளைய மகிட்ட கைநீட்டி சத்தியம் வாங்கிட்டேன். சரி என்னைக்கு அந்த சண்டாளி என்கிட்ட கைநீட்டி சத்தியம் பண்ணாலும் அன்னைக்கு பிடிச்சதா சிம்ம சனி எனக்கு தெரியுமே. ஆத்தால குடும்ப சரியில்லை. ஆமா, படுத்த படுக்கையில கிடக்குறா. ஆமா, அண்ணன் தண்ணி எடுத்து வைக்க கூட முடியல. எனக்கு யாருமே இல்லையா? பெத்த தாய பாப்பனா இல்ல வெள்ளையமலை பாப்பனா? ஆமா, கூட பிறந்தவ ஒரு அண்ணன் ஒரு தம்பியோ இருந்திருந்தா கொஞ்ச நேரம் ஆத்தா பாத்துக்கடான்னு கண்டிப்பா எப்படியாவது அவனை சொல்லிட்டு நான் போய் வெள்ளையமலை பார்த்திருப்பேன். கண்டிப்பா. ஆனா எனக்குதான் யாருமே இல்லையே. இல்லையே, தாயை நாடு மட்டும்தான். ஆமா, வெள்ளையமலை பாக்குறதா, இவளை பாக்குறதா, இவளை இன்னைக்கு இல்லாட்டி நாளை பாத்துக்கிறலாம். கண்டிப்பா. ஆத்தா உயிர் வெறிச்சு வருமா? எப்படியா வரும்? ஆத்தா முக்கியமையா? ஆமா, ஆத்தா அவசர காப்பாத்துறதுக்காக ஊரு ஊரா ஒயிலாட்டத்துக்கு போறதும் சிலம்பாட்டத்துக்கு போறதுமா என் ஆத்தா அவசர காப்பாத்துறேன். சரி அன்னையில இருந்து வெள்ளமலை காட்டுக்குள்ள போறது இல்ல. என்னுடைய வெள்ளையமலை பாக்குறது கிடையாது. நானும் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வராதனால என்னுடைய வெள்ளையமலை வருது கிடையாது. சின்ன வயசுலயே வெள்ள விட்டு பிரிஞ்சு வந்துட்டையா. சின்னையோட என் வெள்ளையமலை நான் கண்ணால பார்த்து 1 வருஷமா 2 வருஷமா சண்டாளா இன்னையோட 15 வருஷம் ஆச்சுடா வெள்ளையமலை பார்த்து. ஆமா ஆமா தங்கராசு, ஆமாங்க. ஒரு 10 நிமிஷம் நீ பார்க்காம இருப்பியா? நானும் ஒரு செகண்ட் கூட முடியாதுயா. முடியாது. ஆமா அன்னைக்கிளி ஏய் 15 வருஷம் நான் பார்க்கலையே. சரி என் மனசு என்ன பாடுபடும்? கண்டிப்பா கண்டிப்பா. சண்டாளா அடிக்கடி இருக்கிறேன். ஆமா, எந்த சீமையில இருக்கிற வெள்ளையம்மா. சரி இந்நேரம் எப்படா விட பார்ப்போம். சரி எப்படா அவகிட்ட பேசுவோம். இந்த வெள்ளச்சாமி உயிர் போறதுக்குள்ளையாச்சு. ஆமா, ஒரே ஒரு தடவை அவளை கண்ணால பாத்துட்டா போதும். ஆமாங்க, ஒரு வார்த்தை அவகிட்ட மனசு விட்டு ஆசையா நான் பேசிட்டா போதும். செத்து போயிட்டாலும் எனக்கு சந்தோஷம். ஆமா, அப்படிங்கிற ஆசையோட இன்னைக்குடா பாப்போம் அவளுக்காக நான் காத்திருக்கிற வேளையில வெள்ளையம்மா சந்திக்கும் ஒரு சரியான சந்தர்ப்பம். ஆமாங்க, எப்படி தெரியுமா? எப்படி? வெள்ளையம்மா சொந்தவர். ஆமா, அவளுடைய ஒரு அனுப்ப கொண்டு திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாரம்மன் சாத்திர திருவிழா நடைபெற இருக்கிறது. சரி அந்த முத்தாரம்மன் சாத்திர திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் ஒயிலாட்ட நிகழ்ச்சி வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் இந்த வெள்ளச்சாமியினுடைய வரவு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. நான் வருவனு செய்தி கேட்டா இந்த வெள்ளச்சாமி வரான்னு செய்தி கேட்டா வெள்ளையமா வருவா, எங்க இருந்தாலும் வருவா, வெள்ளச்சாமிக்காக வருவா. கண்டிப்பா ஆச்சர் மூலையில ஆச்சர் இடத்துல ஒளிஞ்சாச்சு நம்மள கண்ணால பாப்பா. இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா தேடி வந்துருவா. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு நான் பிறந்த ஒரு சங்கம்பட்டி சீமையை விட்டு இன்னைக்கு வெள்ளையமலை தேடி அனுப்ப பெற்ற திருப்பத்தூர் போறேன். போயிட்டு வான்னு சொல்லி இல்லையா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வெள்ளையமலை பார்க்க போறேன். போங்க பாப்பமா. பாப்பாங்க வீட்டுல தூங்க இல்லையா? நம்ம ஊர்ல இருக்குதான்னு பாப்போமா? அது 64 வயசு ஆகுது. இன்னைக்கு தான் நம்ம ஒரு எல்லையில ஆமா எத்தனை வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பார்த்தோம். ஆமா, தேனூர்ல சொல்லவே வேண்டாம். நம்ம ஐயோ அந்த ஊரை மறக்கவே முடியாது. இடம் மறைச்சது மாட்டோம். அதுக்கு இணையாக ஒரு 50 ஆள் இருக்கு. அதுக்கு இணையாக நம்ம கல்லு விட்டு அதை விட சிறப்பா இருக்கும்யா. அவர் வேற அங்கிட்ட கிட்ட தூக்கிக்கிட்டே தெரிஞ்சாரு. என்னதையா இல்லையா? ஆமா ஆமா நைட்டு சாச்சர் ஆகல ரொம்ப அண்ணன் ரொம்ப இது பண்றாரு. உண்மையிலேயே 50 பேர் இருக்கு பார்த்தது. ஆமா, மேடையில் நிக்கிறது கடவுள் 50 பேர் அவ்வளவு கும்பல். ஆமா ஆமா இருந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒரு எல்லையில இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமியுடைய அருள் தொட்டு யாராவது இருக்கிறாங்கன்னு பாக்குற நேரம் கொஞ்ச நேரம் இந்த படுத்துருவங்க எழுப்பிடுங்கம்மா.
இந்த தூங்குறவங்கள எழுப்பிடுங்க. எந்திரிக்க. இது வரைக்கும் நீங்க தூங்குறீங்க, இதுக்கு மேல தூங்க விட மாட்டோம். எந்திரிக்க. 1 மணி நேரத்துக்கு எல்லாம் ஆட்டம் தான் கேட்குது. எழுப்பிடுமா, எழுப்பிடுமா. பக்கத்துல தூங்குறவங்கள உட்காந்துருக்குறவங்க எழுப்பிடுங்க, எழுப்புங்க. அந்த சின்ன விட்டாங்க எழுப்பிடுங்க தூங்குறவங்க. ஹாய் ஹாய் அலெக்ஸ், ஹாய் ஹாய் ஹாய். தயவுசெய்து அப்படியே உட்காருங்க. தயவுசெய்து சாமி அழைக்கிறப்போ தயவுசெய்து பெண்கள் தங்களுடைய பொருளை பாதுகாத்து கொண்டுங்க. சத்தியமா தோடு மூக்குத்தி செல்போன் நாங்க போற ஊர்ல போற சத்தியமா பெறாது வருது. நம்ம ஊர் அப்படி இருக்காது. இருந்துட்ட போதிலும் தயவுசெய்து அவருடைய பொருள்களை பத்திரப்படுத்திங்க. பெண்கள் குலவ சத்தம் போடுங்க, ஆண்கள் விசில் கொடுத்து ஆதாரப்படுத்துங்க. தயவுசெய்து இந்த சைட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு போடுங்க. கொஞ்சம் அமைதியா இந்த நாடகத்தை பாருங்க, சிறப்பா இருக்கும். ஹை ஹை. ஏய் ஏய் ஏய், இந்த வெள்ளச்சாமி கதையை வடிக்க போறேன். ஆமா.